தமிழக ரயில்வே திட்டங்கள் தாமதமாவதற்கு மாநில அரசு நிலம் வழங்காததே காரணம் என்ற மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் குற்றச்சாட்டை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மறுத்துள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய ரயில்வே அமைச்சகம் 2021க்கு பிறகு அறிவித்த 7 முக்கிய திட்டங்களுக்கு 148 ஹெக்டேர் நிலம் தேவைப்பட்டது. இதில் தமிழக அரசு அனைத்து திட்டங்களுக்கும் நிலம் கையகப்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கியதோடு ஏற்கனவே 73 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்தி வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். முக்கியமான 19 ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான 1273.05 ஹெக்டேர் நிலத்தில் 94 விழுக்காடு, அதாவது 1198.02 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். தருமபுரி மொரப்பூர் அகல ரயில் பாதை திட்டத்தில் 4 கிராமங்களில் நிலவிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் மத்திய அமைச்சகமே அதன் நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை மாற்றி அமைத்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருவனந்தபுரம் கன்னியாகுமரி ரயில் பாதை திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தியதற்கு தர வேண்டிய 298 கோடி ரூபாயை மத்திய அரசு இதுவரை விடுவிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு போதிய நிதியை வழங்காமல் மாநில அரசு மீது பழி போடுவது ஏற்புடையதல்ல என்று அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.